ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் இன்ஃபோ ஆர்ஹெச். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா வழக்கமாக பண்ணுறது தான். வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்டேட் பண்ணுற வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இன்றைக்கி சென்னா தால் யூஸ் பண்ணி ஒரு சாட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதை நான் ஒரு 8 மணி நேரம் போல் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் மாற்றிக்கலாம். இதுக்கு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து இதை விசில் போட்டுக்கலாம். இது ஒரு 2 விசில் வந்தாலே போதும். இது 8 மணி நேரம் ஊறினதுனால சீக்கிரமாகவே வெந்துடும். அடுத்து ஒரு வானலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில், கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கோங்க. பாதி வெங்காயம் பொடியாக கட் பண்ணது, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, ஒரு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணது, பாதி தக்காளி பொடியாக கட் பண்ணது. இது எல்லாத்தையும் போட்டு ஒரு 2 நிமிஷம் போல் வதக்கி எடுத்துக்கலாம். ரொம்பலாம் வதக்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வதக்கினாலே போதும். நம்ம மசாலாலாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். இது ரொம்பவே சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு சாட் தான். குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிளாக் சன்னா எவ்வளோ ஹெல்த்தின்னு உங்களுக்கே தெரியும். பிளாக் சன்னா யூஸ் பண்ணி ஃபிங்கர் எப்படி பண்ணுறதுன்ற வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இந்த வெங்காயம் தக்காளிக்கு தேவையான அளவுக்கு உப்பு நான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா சேர்த்துருக்கேன். ஸ்டவ்வு ஃப்ளேம் கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதை ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம வேக வச்ச சுண்டல் மட்டும் எடுத்து இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட பச்சை வெங்காயம் ஒரு 1/2 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 தக்காளி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு கொத்தமல்லி இலை. இது எல்லாத்தையும் போட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை சர்வ் பண்ணிக்கலாம். ஈவினிங்க்கு ஒரு நல்ல குயிக்காக செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் இது. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.